உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து என்னுடைய வணக்கம். இன்றைக்கு வந்து பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கடந்த ஒரு வாரங்களுக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஃபுட் சிட்டிக்கு முன்னால் வச்சு அதனுடைய வாகன திரைப்படத்தில் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், சட்டத்தரணியும் அவருடைய மனைவியும் வந்து ஓரிரு துப்பாக்கிதாரிகளால் வந்து சரமாரியாக துப்பாக்கி சூட்டுக்குள்ள இலக்காகி மரணமடைஞ்ச விடயம் தொடர்பாக வந்து இன்றைக்கு கிடைக்கப்பெற்றிருக்க ஒரு தகவலை பற்றி தான் உங்களோட சொல்ல போகிறேன். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அகுரே கோடாவில் என்று சொல்லப்படுற இடத்துல இந்த துப்பாக்கிச்சூடு நடைபெற்று அந்த அகுரே கோடாவில் என்று சொல்லப்படுற இடத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு முன்னால் தான் இந்த தாக்குதல் வந்து நடந்திருக்கிறது. இந்த தாக்குதல் தொடர்பாக வந்து காவல்துறை ஊடக பேச்சாளர் எஃப்சி உட்லர் என்று சொல்கிறவர் வந்து ஊடகங்களுக்கு வந்து சந்தித்து அதுக்கு வந்து கருத்தை தெரிவிச்சிருக்கார். அந்த கருத்து தெரிவிப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கிட்டத்தட்ட குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 80% வந்து முடிவடைந்து விட்டதாகவும், இன்னும் 20% தான் பெண்டிங்கில் இருக்குது, அதையும் மிக விரைவில் வந்து முடிச்சிடுவோம் என்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த துப்பாக்கிச்சூட்டோட சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஆயுதம், அதாவது முதலாவது குற்றவாளியும் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கார். அது மட்டும் இல்லாமல் அந்த குற்றவாளியோட சேர்த்து மொத்தம் 5 குற்றவாளிகள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சந்தேகத்தின் அடிப்படையில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 பேர் வந்து 90 நாட்கள் வந்து தடுப்பு காவலில் வச்சு விசாரிக்கிறதுக்கு வந்து நீதிமன்றத்தில் வந்து அனுமதி பெற்று அவர்கள் 90 நாட்கள் வந்து தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறதாகவும், மற்ற 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்காக வந்து தகவல் வெளியாக இருக்குது. இதில் வந்து குறிப்பாக அந்த 5 பேரும் வந்து 5 பேரும் அந்த 5 பேரில் ஒரு குற்றவாளியும் வந்து மிக முக்கியமான துப்பாக்கி சூடுதாரியும் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு மாதிரி வந்து எஃப்சி உட்லர் என்று சொல்லப்படுற காவல்துறை ஊடக பேச்சாளர் வந்து ஊடக சந்திப்பின் போது குறித்த விஷயத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறார். இது தொடர்பாக மேலதிகமாக வந்து அவர் சொல்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 காவல்துறை குழுக்களை வந்து நியமிச்சிருக்கிறதாகவும், மேலதிகமாக இருக்கிற அதாவது இந்த ஃபைலை வந்து முடிக்கணும்னு சொன்னால் இன்னும் 80% வந்து முடிவடைஞ்சிருக்குது, இன்னும் 20% முடிக்கப்பட வேண்டியிருக்குது. அந்த 12 காவல்துறை குழுக்களும் வந்து மிக வேகமாக செயற்பட்டு இந்த விஷயத்தை வந்து இன்னும் சிறிது நாட்களில் வந்து முடிச்சுட்டு வர மாதிரி வந்து சொல்லியிருக்கணும். குறிப்பாக அந்த எங்களுடைய ஊடக பேச்சாளர் காவல்துறை ஊடக பேச்சாளர் எஃப்சி உட்லர் வந்து சொல்லிக்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் பெருமையாக சொன்ன ஒரு விஷயம், தாங்கள் வந்து இந்த துப்பாக்கிச்சூடு நடைபெற்று 3 நாட்களுக்குள்ளேயே பிரதான துப்பாக்கிதாரியையும் மேலதிகமாக 4 பேரையும் கைது செய்திருக்கிறோம்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கூறிய விஷயம் வந்து சமூக வலைத்தளங்களில் பேசுபொருளாக மாறி இருக்குது. உண்மைக்குமே வந்து இந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட மாட்டார்கள், இந்த குற்றவாளிகள் வந்து வெளிநாடுகளுக்கு தப்பி சென்றுவார்கள் என்றெல்லாம் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் வந்த அடிப்படையில் வந்து இந்த 3 பேரும் வந்து 3 நாட்களுக்குள்ளே வந்து கைது செய்யப்பட்டது வந்து மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்குது. இந்த விசாரணை சம்பந்தமான தெளிவான விஷயங்கள் எல்லாம் கிடைக்கப்பெற்று அவர்களுக்கு நீதிமன்றத்தில் வந்து நீதியான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். ஒரு சட்டத்தரணியோட திருமணம் செய்து கொண்ட அவருடைய மனைவி மிக கொடூரமாக வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கொலைக்கான காரணம் என்னென்ற விஷயங்கள்லாம் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு அதிகபட்ச உச்ச தண்டனை வந்து வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்களும் உங்களுடைய சமூக வலைதளங்களூடாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி சொந்தங்களே, மீண்டும் ஒரு காலையில் சந்திப்போம்.